Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. திருவள்ளூர் மாவட்டம் ஆரப்பாக்கத்தில் 8 வயது சிறுமியை பின்தொடர்ந்து கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் வடமாநில இளைஞருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் சிறப்பு தீர்ப்பளித்துள்ளது. நீதிபதி தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருந்த போதே தமக்கு தூக்கு தண்டனை விதிக்குமாறு குற்றவாளி கதறிய சம்பவம் நீதிமன்றத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டையே உலுக்கிய ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனைக்கு ஆளான குற்றவாளி ராஜு விஸ்வகர்மா என்பவன்தான் இவன். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள ஆரம்பாக்கத்தைச் சேர்ந்த 8 வயதான சிறுமி அப்பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் கடந்த ஜூலை 12ஆம் தேதி பள்ளி முடிந்து நண்பகல் வேளையில் வீட்டுக்கு செல்ல ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தை கடந்து மாந்தோப்பு வழியாக நடந்து சென்றார். அப்போது அந்த சிறுமியை பின்தொடர்ந்து சென்ற வடமாநில இளைஞர் அச்சிறுமியை தூக்கிச் சென்று அருகில் உள்ள மாந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் சிறுமியை விட்டுவிட்டு அந்த இளைஞர் அங்கிருந்து தலைமறைவானார். இச்சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் செல்போனில் பேசிய இளைஞர் ஹிந்தியில் பேசியதாக பாதிக்கப்பட்ட சிறுமி கொடுத்த சிறு துருப்புச் சீட்டை கொண்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது வடமாநிலத்தைச் சேர்ந்தவன் என்பதை உறுதி செய்தனர் போலீசார். பாதிக்கப்பட்ட சிறுமி நடந்து சென்ற பாதை அருகே கடை ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவான காட்சியின் அடிப்படையில் சிறுமியை பின்தொடர்ந்து சென்ற அந்த நபர் யார் என்ற கோணத்தில் விசாரணையில் இறங்கியது காவல்துறை. ஆளுகின்ற அரசுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்த இந்த வழக்கில் குற்றவாளியை விரைந்து பிடிக்க வடக்கு மண்டல காவல்துறை ஐஜி அஷ்ராக் கார்க் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி விவேகானந்தா சுக்லா தலைமையில் 3 டிஎஸ்பிக்கள் அடங்கிய 40 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. சிசிடிவியில் பதிவான குற்றவாளியின் உருவத்தை பிரிண்ட் போட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் ஒட்டியும் குற்றவாளியை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்ட போலீசார் ஒரு கட்டத்தில் குற்றவாளியை பற்றி துப்பு கொடுப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்குவதாகவும் அறிவித்தது. Meanwhile, artificial intelligence tools யூஸ் படி நமக்கு இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ், மோஷன் கேமரா கேப்சர் ஃபுட்டேஜ் அண்ட் அந்த விக்டிம் சொல்ற அடையாளம் இதெல்லாமே பேஸ் படி ஒரு ஏஐ ஜெனரேட்டட் ஆர்டிஃபிஷியல் இமேஜ் தயார் பண்ணோம். அந்த இமேஜ் மெனி மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆல்சோ ப்ராட்காஸ்டட். வி ஆர் தேங்க்ஃபுல் ஃபார் தட். இந்த நிலையில் கடந்த ஜூலை 25ஆம் தேதி ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்குரிய நபரை பிடித்து விசாரித்த போது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் அவன்தான் என்பது உறுதியானது. விசாரணையில் அவனது பெயர் ராஜு விஸ்வகர்மா என்றும் அசாம் மாநிலம் திப்ருகார் மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்பதும் தெரிய வந்தது. சூலூர்பேட்டையில் தாபா ஒன்றில் வேலை பார்த்து வந்த அவன் சம்பவத்திற்கு பின்னர் அங்கிருந்து மாறி வேறு இடத்திற்கு பணிக்கு சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி டிஎஸ்பி ஜெய்ஸ்ரீ, உதவி விசாரணை அதிகாரி தமிழரசி ஆகியோர் கைது செய்யப்பட்ட குற்றவாளி விஸ்வகர்மாவுக்கு எதிரான ஆதார் ஆவணங்களை சேகரித்து 40 நாட்களில் திருவள்ளூர் மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தர் இன்டென்சிஃபை பண்ணாங்க. என்னென்ன எவிடன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண முடியுமோ, பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ், சீஜர்ஸ் ஆஃப் கிளாத் மெட்டீரியல், விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், அந்த சீன் ஆஃப் கிரைம்க்கு போய் சீன் ரிக்ரியேட் பண்ணுறது, இதெல்லாமே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் பண்ணாங்க. ஐஓ திருமதி ஜெயஸ்ரீ as well as assistant ஐஓ திருமதி தமிழரசி, they were very instrumental in the investigation of the case.
மேலும் நீதிமன்ற விசாரணையின் போது காவல்துறை தரப்பில் முழு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக புலன் விசாரணை அதிகாரிகள் மேற்பார்வையில் தலைமை காவலர் கங்கன், காவலர்கள் நித்யானந்தம், பரந்தாமன் மற்றும் பெண் காவலர் சுமித்ரா கொண்ட குழு அமைத்து தனி கவனம் செலுத்தப்பட்டது. ஃபைனலி ட்ரையல் நடக்கும்போது ஒரு தனியாகவே ஒரு ட்ரையல் மானிட்டரிங் டீம் ஃபார்ம் பண்ணோம். டெய்லி ஈச் ஹியரிங்கில் என்ன நடக்குதோ அது ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு ட்ரையல் மானிட்டரிங் டீம் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 30க்கு மேற்படி விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். எந்த விதமான ஒரு நாளும் அட்ஜர்ன்மெண்ட் சீக் பண்ணலை. இந்த வழக்கில் காவல்துறை தரப்பில் அரசு வழக்கறிஞர் விஜயலட்சுமி மற்றும் சிறப்பு வழக்கறிஞர் புவனேஸ்வரி ஆஜராகி வாதிட, வழக்கை விசாரித்த திருவள்ளூர் மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி விசாரணையின் முடிவில் குற்றவாளி ராஜு விஸ்வகர்மாவுக்கு இரட்டை ஆயுள் சிறை தண்டனையும் 1,45,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.